நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து ஒரு நாள் பயணமாக ஒரு முருகர் கோவிலுக்கு வந்துருக்கிறேங்க. முருகன் மலை மீது அமர்ந்துள்ள கோவில். இந்த மலையேற்றத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு 5 நிமிடத்தில் நம்ம இந்த மலையை ஏறிடலாம். இந்த கோயில் அமைஞ்சிக்கிற சூழலை பற்றி சொல்லணும்னா சுற்றியும் இயற்கை காட்சிகள் நடுவில் ரொம்ப அழகாகவும் அமைதியான சூழலுக்கு நடுவில் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு. வாங்க பயணத்துக்குள்ளே போகலாம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா பாலக்காடு மாவட்டத்தில கொல்லங்கோட்டுக்கு பக்கத்தில பல்லாவூர் அப்படிங்கிற கிராமத்தில தாங்க அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, கொல்லங்கோட்லேருந்தே மீன்குளத்தி பகவதி அம்மன் கோவில் நெறைய பேர் போயிருப்பீங்க. அந்த கோவிலுக்கு போற அதே கட்ல தான் வரணும். அந்த கோவில் போறதுக்கு நம்ம பல்லசேனா அப்படிங்கிற ஊருக்கு ரைட் கட் பண்ணிருவோம். இது பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட்டா வரணும். பல்லாவூர் போற ரோடு. கொல்லங்கோட் தாண்டுனதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வயல்வெளிகளுக்கு நடுவுல தான் நம்ம டிராவல் பண்ணுவோம். ரொம்ப அருமையா இருக்கும். இப்ப நாங்க பைக் நிறுத்திக்கிற இந்த அரச மரத்துக்கிட்ட நீங்களும் உங்க பைக்லாம் நிறுத்திக்கங்க. ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, கார் பார்க்கிங்லாம் இருக்கும். நம்ம இங்க இருக்கிற இடத்த தாண்டி இன்னொரு 800 மீட்டர் போணும் கோயிலுக்கு அப்படிங்கிற மாரி கூகுள் மேப் சொல்லும். கொஞ்சம் மாத்தி காட்டும். இருந்தாலும் நம்ம வரும்போதே அந்த கோயில் இருக்கிற இடம் தெரிஞ்சிரும். அதனால இத தாண்டி யாரும் போயிறாதீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா, கோயில் அடிவாரம். கீழ பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சின்ன கட மட்டும் இருக்கும். மலையேற்றத்த பத்தி சொல்லணும்னா, ஒரு சிறிய அளவிலான மலை தாங்க. மலைன்னு சொல்ல முடியாது. குன்று மாரி தான் இருந்துச்சு. அடிவாரத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு சிறிய உண்டியலும், அங்க ஒரு போர்டும் இருக்கும். புதுசா வர்றவங்க உங்களுக்கு தெரியலன்னா, நீங்க அத ஒரு அடையாளமா வச்சுக்கலாம். அங்கிருந்து அப்படியே மேல ஏறணும். நாங்க வரும்போது நெறைய பேர் ஏறி இறங்கிட்டு இருந்தாங்க. அத வச்சு அப்படியே நாங்களும் போயிட்டோம். அது மட்டும் இல்லாம இங்க பார்த்தீங்கன்னா, வழின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. மலையாளத்திலே எழுதியிருக்காங்க. தமிழ்லயும் பார்த்தீங்கன்னா, அப்படித்தான் இருக்கும். அதனால ஏரோ மார்க்லாம் போட்டிருக்காங்க. இதுலேருந்து அப்படியே நேரா நம்ம மேல ஏறி போறோம். கொஞ்ச தூரத்தில பார்த்தீங்கன்னா, பாறைகள்ல கொஞ்சம் படிக்கட்டுகள் மாரி செதுக்கியிருப்பாங்க. இது ஒரு சிறிய தூரத்துக்கு மட்டும் தான் செதுக்கியிருப்பாங்க. இங்கேருந்து பார்க்கும்போதே நமக்கு கோவில் தெரியும். பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே கோயில் வந்தாச்சு. அருமையாக இருக்குது. நடை பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 6 மணி வரைக்கும் திறப்பாங்கன்னு சொன்னாங்க. காலையில் 6 to 8 அந்த டைமில் திறக்கிறாங்க. நம்ம காலையில் வரைக்கும் சோம்பேறித்தனப்பட்டு சாயந்தரம் நேரம் வந்திருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4:30 மணிக்கு கிட்ட ஓப்பன் பண்ணுவாங்க. சாமி தரிசனம் பண்ணிவிட்டு சிறப்பாக போகலாம். இந்த கோவிலோட சிறப்பம்சம்னு பார்த்தோம்னா, இந்த கோவிலுக்கு நேர் எதிர்ப்புற இருக்கிற இந்த மரம் தாங்க. இந்த மரத்தோட சேர்ந்து அப்படியே அந்த கோவில் அழகா பார்க்கும்போது அவ்வளோ அருமையா இருந்துச்சுங்க. லேசா மழை பெய்யுற நேரத்துல எல்லாம் வந்தோம்னா, பார்க்கறக்கு அவ்வளோ அழகா இருக்கும் கோவில். பூசாரி பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 4:30 மணிக்கு வந்துட்டாருங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கோவிலோட நடையெல்லாம் திறந்துட்டு, அப்புறம் முருகன் கோவில் நடை திறக்க போறாரு. இப்போ நம்ம அதுக்குள்ள பின்னாடியெல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு வரலான்னு போயிட்டுருக்கோம். நடை திறக்கிற நேரங்கள்னு பார்த்தீங்கன்னா, காலையில 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். சாயந்தரம் பார்த்தீங்கன்னா, 4:30லேருந்து 6:30 வரைக்கும். காலையில அந்த டைமுக்கு வர முடியாதுங்கிறதுக்காக, நம்ம சாயந்தரம் நேரம் வந்திருந்தோம். வர்ற மாரி இருந்தா இந்த நேரத்துக்குள்ள வாங்க. இல்லைன்னா வெளிப்புறத்துல மட்டும் தான் நம்ம சுத்தி பார்த்துட்டு போற மாரி இருக்கும். முருகர வழிபட முடியாது. இது பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு பின்புறங்க. சுத்தியும் பார்த்தீங்கன்னா, வயல்வெளிகள், மலைத்தொடர்ச்சிகள்னு இயற்கை அழகுகளா தான் இருக்கும். பார்க்கறக்கே அவ்வளோ அருமையா இருக்கும். இந்த கோவிலுக்கு நீங்க ஆன்மீகத்தை தாண்டி ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காகவோ, உங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காகவோ, இல்ல இங்க சுத்தி இருக்கிற அந்த இயற்கையை ரசிக்கிறதுக்காகவே கூட வரலாங்க. ரொம்ப அருமையான ஒரு இடமா இருக்கும். பூசாரி பார்த்தீங்கன்னா, எல்லா சாமிகளுக்கும் பூஜையெல்லாம் பண்ணிட்டாருங்க. சரி நம்மளுக்கும் ரொம்ப நேரமாகுது. நேரங்காலமா சாமி கும்பிட்டு பொள்ளாச்சிக்கு கிளம்பலான்ட்டு நாங்களும் இப்ப சாமி கும்பிட கிளம்ப போறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒரு 2 சன்னதிகள் இருந்துச்சு. அங்க போய் சாமி கும்பிட்டு அப்புறம் முருகர வழிபட போறோம். இப்ப நம்ம முருகர வழிபடுறதுக்கு உள்ள போறோம். தெரியாம பார்த்தீங்கன்னா, நான் உள்ள போம்போதே கேமராவோட தான் போனேன். உள்ள இருந்த ஒரு அக்கா பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள கேமராவெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால கோவிலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, முன்னால அந்த கேமராவ வச்சுட்டு, முருகர வழிபட்டுட்டு, நான் வெளிய வந்து உங்களுக்கு கோவில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றேன்.
ஒரு இங்கே ஐதீகம் வந்து 10-3 வருடம் பழக்கமில்ல கோவிலாக்கும். இங்கே உற்சவம் வந்து தீபாவளி உற்சவம், அமாவாசை இந்த தைப்பூய மக உற்சவம். இந்த பார்க்குற ஸ்தலங்கள் வந்துட்டு அந்த அண்ணாங்காடி இந்த ஹனுமான் கால் பாதமலை சரி சரி. ಉತ್ಸವ ಇನ್ನು ಹಿಂಗೆ வந்துட்டு ಬಾಲದಂಡವಾಣಿ ಆಯಿತು ಉಪದೇವಂಗೆ ಗಣಪತಿ ಅಯ್ಯಪ್ಪನ ಇಡುಂಬತ್ತೆ ಮಂಗಲ ಪೂಜೆ ಎಲ್ಲ ದೇವಿக்கு பண்ணலாம் கால் கை முட்டு எனக்கு இடும்ப சாமிக்கு எல்லாம் வழிபாடு பண்ணிக்கலாம் முட்டு தீர்ந்தனும் கணபதிக்கு பண்ணிக்கலாம் சனிப்பழமாக இருந்தால் சாஸ்தாவுக்கு பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே உதவி முருகனுக்கு அபிஷேகம் பண்ணால் எத்தனை ஐஸ்வர்யம் இருக்குது ஃபோன் நம்பர் 80686456 தேங்க்யூ. சந்தோஷம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ முருகரை சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டு பிரசாதம் சாப்பிட்டு வெளியே வந்தாச்சுங்க. உள்ளுக்குள்ளேலாம் பார்த்தீங்கன்னா கேமரா அலோடு இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயிலுக்கு சுற்றி இருக்கிற அந்த அலைகள் மட்டும் காமிச்சிக்கிறேன். வீக்கெண்டில் ஃபேமிலியோட ஒரு மன அமைதிக்காக ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொள்ளணும்னா இந்த கோயிலுக்கு வாங்க, ஒரு மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாட்ரிக் டிராவலர் சிவா. நன்றி, வணக்கம்.